ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி vlog வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். ஹபி வந்து கடிஜோக்கு கேட்டு கடித்தது இருக்கும். அப்புறம் வந்து நம்ம லைஃப்பில், அதாவது என் லைஃப்பில் என்னோட பெயின்ஃபுல்லான மூமெண்ட்லேருந்து நான் என்ன சொல்லி அந்த பெயின்லேருந்து வெளில வந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோட எண்டில். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து விலாக் எடுக்கிற மெயின்டே இல்லை, பட் ஒரு ஹரிபரியான விலாக் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து லன்ச் டைம் வந்து விலாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து டைமே இல்லை. நான் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு படுத்தேன்னா நல்லா தூங்கிட்டேன். எழுந்துச்சி வந்து பார்த்தாக்கா எனக்கு டைமே இல்லை. ஹபீப் வந்துடுவாங்களே, அதுக்குள்ளே ஏதாவது சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கடன்னு சமைச்சிட்ருக்கேன். ஸோ என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னாக்கா, கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்காக வந்து இங்கே ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து வெண்டைக்காய் மட்டும் வதக்கி அதில் போடணும். ஸோ என்னோடய ஹரிபரி குக்கிங் டைமில் வந்து அந்த கவுண்டர் டாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம வந்து அவசரமாக வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டில்ஸில் மிளகாய் பொடி தீர்ந்து போயிருக்கும், குழம்பு பொடி தீர்ந்து போயிருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபில் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்போம். பட் அது வந்து ஒரு டென்ஷனான டைமில் தான் பார்த்திங்கன்னா தீர்ந்துகிட்ருக்கோம். நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் குயிக்காக சமைக்கணும் அப்படின்னாக்கா தாளிச்சிக்கிட்டே வந்து சமைப்பேன். கட் பண்ணி போட்டுக்கிட்டே வந்து வதக்கிக்கிட்டே இந்த பக்கம் ரெடி பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள். பக்கத்தில் வந்து குழம்பு மிளகாய் பொடி தீர்ந்து போயிருக்கு. செம்ம டென்ஷன். இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மிளகுத்தூளும் தீர்ந்து போயிருந்துச்சு. ஓகே, எல்லாமே வச்சு செய்கிறீங்கள என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். சிறப்பாக செஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்ம இதை ஃபில் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் ஸ்லோவாக வதக்கலாம் அப்படின்னாக்கா மண் சட்டிங்கும் போது ஹீட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதையுமே நம்ம ஸ்லோ பண்ண முடியாது டக்குண்டு. அதனால் பார்த்திங்கன்னா இப்படி இருந்துச்சு ஒரு மாதிரி. இன்றைக்கி லன்ச் டைம் வந்து இப்படி இருந்துச்சு. ஓகே, இப்போ குழம்பு கூட்டி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். முதல்ல வந்து எனக்கு இந்த இடம் வந்து க்ளீன் ஆகணும். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் டக்குன்னு எடுத்து வச்சிட்ருக்கேன். என் செல்லக்குட்டி எடுத்துச்சுன்னா இந்த மாதிரி தான் கிளிப்பே போடாமல் அப்படியே வச்சுட்டு போவான். ஸோ எல்லாத்தையும் பார்த்து நான் இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். ஓகே, ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு வெண்டைக்காய் வந்து இன்னொரு பேனில் வதக்கி இப்போ வந்து கருவாட்டு குழம்புல வந்து போட்டுட்டேன். ஸோ ரொம்பவே ஹரிபரியான ஒரு கருவாட்டு குழம்பு, ரொம்ப டேஸ்டியான ஒரு கருவாட்டு குழம்பு. ஸோ நானே வந்து என் கருவாட்டு குழம்பை இவ்வளோ பாராட்டுறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வைக்கிற கருவாட்டு குழம்பு வந்து என் ஹபிக்கும் பிடிக்கும். ஸோ எனக்கும் பிடிக்கும். இதில் வந்துட்டு இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டு செஞ்சுருக்கேன். ரெசிபி வந்து நான் ஷூட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு வழியாக வந்துட்டு அங்கே வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த சைடில் வந்து நான் கொஞ்சம் வத்தல் வறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போதும் இந்த மாதிரி வத்தல் வந்து போட்டதுமே அப்படியே பெருசாக வராமல் குட்டியாகவே வந்து அதாவது கலர் மாறி இந்த மாதிரி பெருசாக வராமல் போயிடும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன். அடுப்பு வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வத்தலை வறுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு வத்தல் வந்து நல்லா அப்படியே செவந்து அழகாக வரும். இந்த மாதிரி பெருசாக உங்களுக்கு வந்து குட்டியாக கருகி போகாது. அதாவது ரொம்ப டார்க்காக ஆகாமல் குட்டியாக டார்க்காகிடும் இல்லையா? அந்த மாதிரி ஆகாமல் நல்லா இந்த மாதிரி வளர்ந்து உங்களுக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். தேவைன்னா லைட்டாக ஹீட் கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹீட்லேயே வந்து அது சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா நேரம் சொதப்புனதுக்கப்புறம் நானே கண்டுபிடிச்ச டிப் தான் இது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஓகே, இந்த சைடில் வந்து நம்ம குழம்புமே வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா போதும். நல்லா துண்டு துண்டு கருவாடு தான் போட்டிருக்கேன். கன்சிஸ்டன்சியும் பார்த்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஹபி வந்தோடனே ஹபிக்கு வந்து லன்ச் வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஹபிக்கு வந்து இதில் வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறனால தனியாக இந்த பொரியலும் எனக்கு செய்யறதுக்கும் டைம் இல்லை. ஸோ வத்தல் மட்டும் வறுத்துருக்கேன். ஹபி பொறுத்த வரைக்கும் எல்லா குழம்புக்குமே சைட் டிஷ் வந்து ஏதாவது ஒரு வத்தல் இல்லை அப்பளம் ஏதாவது வறுத்து வச்சுருந்தா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அவசரமாக செஞ்சேன் இல்லையா, சிம்பிளாக வந்து குழம்போடு முடிச்சுட்டு வத்தல் வந்து வறுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே சேர்ந்து சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ ஹரிபரியாக என்னால் சாப்பிட முடியாது, நீங்கள் சாப்பிடுங்க. அதுவும் தூங்கி எழுந்திரிச்சு அந்த கேரே வந்து எனக்கு குறையில. அதனால் வந்து அவங்க சாப்பிட சொல்லிட்டேன். பசங்க வருவாங்க, செல்லக்குட்டீஸ், அவங்களோட சேர்ந்து சாப்பிட்லாம். இன்றைக்கி ஆஃப் டே தான் ஸ்கூல் அவங்களுக்கு, அதனால் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்லாம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரீசெண்டாக நம்ம இந்த பாட்டில் வாங்கியிருந்தோம் இல்லையா, செம்மையாக இருக்குது. இதில் வச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா சில்லுன்னு இருக்குது. நம்மளுக்கு வந்து ஏசி ஓடுற நேரம் அந்த சில்னஸ் அப்படியே வந்து இந்த பாட்டில் அப்சர்வ் பண்ணிடுது. நமக்கு வந்து வெயில் நேரத்தில் குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம வீட்லேயுமே ஹோம் சென்டரோட கிளாஸ் பாட்டில் நான் வச்சுருப்பேன். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பாட்டில் கிடச்சிச்சின்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எப்போதும் கண்ணுக்கு முன்னாடி இதை மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லை இந்த மாதிரி கிளியரான ஒரு பாட்டிலில் நீங்கள் தண்ணி வச்சுருந்தீங்கன்னா நம்ம அங்கே எங்கே போகும்போது அந்த கண் வந்து இந்த தண்ணி மேலே படம் இல்லையா, ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு வந்து குடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வரும். ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒரு பாட்டிலில் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதை நம்ம குடிச்சிடணும் அப்படின்னு தோணும். எனக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் தண்ணி வச்சுருந்து குடித்தோம் அப்படின்னாக்கா ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவே குடிப்பேன். அதனால தான் வந்துட்டு நான் கிளாஸ் பாட்டில் வந்து லைக் பண்ணுறது. லன்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து போச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஈவினிங் விளாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். 3 hours later. இப்போது ஈவினிங் எனக்கும் ஹபிக்கும் வந்து டீ போடுறதுக்காக நான் வந்து கிச்சனுக்கு வந்திருக்கேன். நேற்று விளாகில் வந்து ஒரு மூவி வந்து காமிச்சிருப்பேன், ஓல்டு மூவி. ஸோ என்ன நேம்னு சொல்லாமல் அதை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நேம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மூவி அப்படின்னு சொல்லியிருந்தேன். மாஷா அல்லாஹ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லியிருந்தீங்க. இருக்கட்டும். த மெசேஜ் அந்த மூவி தான் நம்ம பார்த்தோம். முகமது நபியோட வாழ்க்கை வரலாறு. அது யூடியூப்லேயே இருக்குது, தமிழ் மூவி, தமிழில் இருக்குது யூடியூப்பில். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள். ரொம்பவே சிறப்பான ஒரு மூவி. நான் வந்து நிறைய முறை பார்த்துருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து ஹபியோட பசங்களோட சேர்ந்து பார்க்கும்போது அவங்க ஒன்று ஒன்றும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஹபி வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அது கேட்டுக்கிட்டே வந்து பார்க்குறது வந்து ரொம்பவே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னொன்று, நம்ம லைஃப்பில் ஒன் டைமாவது அந்த மூவியை பார்த்துருக்கணும். அவ்வளோ நல்ல மூவி. எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் இஞ்சி அண்ட் ஏலக்காய் அது எல்லாமே போட்டு ஒரு டீ வந்து போட போகிறேன். ஸோ எனக்கும் ஹபிக்கும் மட்டும்தான். ஸோ எங்களுக்கு தேவையான அளவுக்கு இங்கே வந்து பால் வச்சுருக்கேன். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து டீத்தூள் வந்து சேர்க்குறேன். இது கூட நான் தட்டி வச்சுருக்க ஒரு 3 ஏலக்காய், ஒரு துண்டு இஞ்சி, அதையுமே வந்து இதை கூட சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்து நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடிகட்டி டீ, செம்ம டேஸ்டியான ஒரு டீ வந்து குடிக்கலாம். எனக்கு வந்து டீ ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிக்கும். எனக்கு வந்து டீயும் பிடிக்கும், காஃபியும் பிடிக்கும். காஃபி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், குடிக்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அடிக்கடி காஃபி குடிப்பேன். பட் ஹபியும் நானும் சேர்ந்து குடிக்க போகிறோம் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் டீ தான் வந்து குடிப்பேன். டீ குடித்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி தோணும் எனக்கு. டீ குடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா அப்போலேருந்து ஒரு நைட் வரைக்கும் செம்ம ஆக்டிவாக ஒரு பிரிஸ்காக இருக்க மாதிரி தோணும். ஸோ என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஹேபிட் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து கமெண்ட்ஸில் வந்து அப்படி பேசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. நான் மேக்ஸிமம் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
ஸோ இப்போ வந்துட்டு சொன்ன மாதிரி ஹபி என்னோட டீ மகுக்கு வந்து சேர்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட டீ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மக் வந்து ரீசெண்ட் டைமில் ஒரு ஷாப்பில் பார்த்தேன், என்னை வாங்கிட்டு போக சொல்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மக் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதுசாக வாங்கின பொருள் எதுவாக இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு நான் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தான் இந்த மக்கு, நான் தான் அதில் ஃபஸ்ட் டைம் குடிப்பேன் அப்படின்ட்டு. நம்ம எவ்வளோ பெரிய பிள்ளைக்கு தாயானாலும் நமக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைத்தனம் எட்டி பார்க்க தான் செய்யுது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஷகில் குட்டிக்கு வாட்டர் கலர்ஸ் வந்து ஸ்கூலில் எடுத்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வாங்கிறதுக்காக அப்படி ஃபேமிலியாக கிளம்பி வெளில போயிட்டுருக்கோம். எங்கள் ஒரு ஜோக் சொல்கிறேன், ஆனால் அது கடி ஜோக்கு. அப்போ உனக்கு கடிக்கணும், திரும்ப அந்த ஜோக் சொன்னா உனக்கு கடிக்கணும், அதானே கடி ஜோக்? இல்லை, கடி ஜோக். ஆன்சர் சொல்லணும். ஆன்சர் சொல்லணுமா? ஓகே, சரி சரி. ஆனால் அது ஜோக் இல்லை, கடி ஜோக்கு. சரி சொல்லு. ஒருத்தவன் 19வது மாடியிலேருந்து கீழே குதிக்கிறான். சரி, நீங்க யாரும் சொல்லக்கூடாதுடா. ஆனா அவனுக்கு ஒரு சின்ன அடி கூட படல. எப்படி? 19வது மாடியில இருந்தா? 19வது மாடியில இருந்து ஒருத்தன் குதிக்கிறான், அடியே படலனா எப்படி அடி? சொல்லுங்க, ஒழுங்கா சொல்லு. 19வது மாடியில இருந்து குதிக்கிறானா, கீழே யாராவது வலையெல்லாம் விரிச்சிருப்பானுங்க. ஆமா, அவன் குதிக்க போறேன், நீ வலை விரி சொல்லிட்டு குதிக்கிறான் பாருங்க. அப்படி இல்லன்னா பஞ்சில குதிச்சிருப்பான். ஆமாங்க, பஞ்சு நீங்க தான் போய் விரிச்சு வச்சுட்டு வந்தீங்களா? சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. வாங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. தெரியல எனக்கு, நீ தான் சொல்லணும். தெரியலனா வேண்டாம், தெரியலனா வந்து பாஸ் பண்ணு. என்ன பாஸ் பண்ணணும்? நான் கேட்டா வாங்கி கொடுக்கணும். நீ கேட்டா வாங்கி கொடுக்கணும், நீ கேட்காமலே வாங்கி தர. இது கேட்டே வாங்கி தரணுமா? சரி, ஓகே, பாஸ் பண்ணு. பாஸ் பண்ணிக்கோ. தெரியல, ஏன்னா உழுவே இல்லை. அப்படிலாம் கிடையாது. அவன் 19வது மாடில இருந்து விழுந்தான். ஆனா சின்ன அடி ஒண்ணு கூட படல, பட்டதெல்லாம் பெரிய பெரிய அடி. நீ என்ன அடிக்கிற மாதிரி எப்படி கடி? ஓகே, இப்போ நம்ம சொன்ன கடி ஜோக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்களும் இந்த கடி ஜோக்கை உங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி நல்லா கடிச்சு பாருங்க. கடின்னு போட்டு கடிச்சு ரத்தம் வர அளவுக்கு வர வச்சு. அவர் கார் ஓட்டிட்டு இருக்கனால என்ன அடிக்கல. இல்ல வீடா இருந்துச்சுன்னா மண்டையிலே 4 கொட்டு வாங்கியிருப்பேன் இந்த கடி ஜோக்குக்கு. ஒரு ஜோக்கு சொல்றேன் இந்த ஜோக்க. சரி, இதுக்கே அவங்களால பதில் சொல்ல முடியலையே. எங்க மிஸ்டர் பதில் சொல்லிருப்பேன். சரி, போனா போது, நீ சந்தோஷப்படுவாங்க. பதில் சொல்லல. கடி ஜோக்லாம் இப்படிதான் கடியா இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நான் நிறைய கடி ஜோக் கேட்பேன். சரி, சொல்லுவோம். ட்ரைனிங் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா. ஏதோ ஒரு ரீல்ஸில் பார்த்த கடி ஜோக்கு, சரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன். ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருங்க. நம்மளோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குனே ஒரு சில கூட்டம் இருக்கும். அந்த கூட்டங்களை ஒதுக்கி ஒரு பக்கம் தூரமாக வச்சுட்டு எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்கள் லைஃப்பை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு காலத்தில் நானும் வந்து எல்லாரும் வேணும் சொல்லிட்டு நிறையா விட்டு கொடுத்து என்னோட நிம்மதி இழந்தது மட்டும்தான் மிச்சம். அதோட பிரதிபலிப்பு தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டிப்ரெஷனுக்கு போகிறது. நிறைய நான் இதை பற்றி சின்ன சின்ன டாப்பிக்கை உங்களோட மெசேஜ் மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். நிச்சயமாக நமக்காக தான் வாழணும். அதே மாதிரி மற்றவங்க லைஃப்பை நம்ம எப்படி வாழ முடியாதோ அதே போல் நம்ம லைஃப்பும் நமக்காக மட்டும்தான் வாழணும். மற்றவங்களுக்காக நம்ம வந்து நம்மளை மாற்றி நமக்குன்னு ஒரு ஒரிஜினல் ஃபேஸ் இல்லாமல் நம்ம வந்து ரொம்பவே வந்து ஃபைனலி உடஞ்சி போயிடுவோம். ஸோ அதனால் வந்து பி ஸ்ட்ராங். யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் லைஃபு, என்னை பொறுத்த வரைக்கும் மை லைஃப் நோ ரூல்ஸ். நான் எனக்கான வாழ்க்கையை வாழ்கிறேன், அவ்வளோதான்.
யாரோட கஷ்டத்துக்கும் நம்ம காரணம் இல்லை, யாரோட வாழ்க்கையும் நம்ம கெடுக்கல, அவ்வளோதான். நீ இப்படி இருந்தால் தான் எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம யாருக்கிட்டேயும் போய் ரூல்ஸ் போடலை. நம்மக்கிட்ட அப்படி ரூல்ஸ் போடுறவங்கள நம்ம தூக்கி போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ என்ஜாய் யுவர் லைஃப். இந்த ஒரு டிசிஷனை வந்து நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க. என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து நான் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப உடஞ்சி அதிலிருந்து எழுந்திருக்கும் போது நான் எனக்குள்ளே எடுத்துக்கிட்ட ஒரு சில மெசேஜ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் கடந்திருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தை பற்றியும் ஸோ இந்த மெசேஜ் பற்றியும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கையை கடிச்சிடப்போது, கையை கடிச்சதாகிடப்போது, கையை கடிச்சதை பண்ணிட்டு போகுது. ஓகே, வா வா வா. இது வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க பூனை அப்படிங்கிறனால என் கையை கடிச்சிருமோ அப்படிங்கிற பயத்துலேயே ஹபி வந்து போதும் போதும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த குட்டி பூனையை. நல்லா இருக்கு. முத்தெல்லாம் கொடுத்துறாத. ஹபிக்கு கொஞ்சம் பூனைனா பயம், பட் எனக்கு வந்து பூனைனா ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஜாக் இருக்கான் இல்லையா, ஸோ அவனை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இவனை பார்க்கும்போது அவனை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்தான், ரொம்ப அழகாக விளையாண்டான். உங்களில் யாருக்கெல்லாம் பூனை பிடிக்கும், உங்களில் யாருக்கெல்லாம் இவனை பார்க்கும்போது நம்ம ஜாக் ஞாபகம் வருது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவனை விட்டு போக எனக்கு மனசே இல்லை. என்னால் ஹபி வந்து வேண்டாம், வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப ஃபீலிங்காக அவனை அங்கேயே விட்டுட்டு வந்தேன். A few moments later. ஹாய் செல்லம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ அடுக்கிக்கிட்டு இருக்கீங்களா? எங்கே வாங்கினீங்க ஆனியன்? பிந்தாவது. இப்போ புதுசாக வாங்கினதெல்லாம் இந்த சைடு வச்சுட்டு ஓல்டெல்லாம் இங்கே ஒட்டிக்கிட்டு. இப்போ புதுசாக வாங்கினீங்களா? ஆனியன் ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி சரி. ஓடி போய் வாங்கிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நம்ம வீட்டில் ஆனியன் அதிகமாக தானே யூஸ் ஆகும். எல்லாத்துக்கும் ஆனியனை போட்டு கத்த 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 கதை வச்சு சாப்பிட்றது. ஆனால் குட்டி ஆனியன் தான் இங்கே வந்து விண்டாவதுலாம் இருக்காது. ஆனால் நம்ம ஆனியன் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது தானே. கண்டிப்பாக நீர் சத்து தானே ஆனியன். ஆனியனை வாங்கிட்டு வந்த உடனே காத்தோட்டமாக வச்சிடணும், இல்லைன்னா ஃபங்கல்ஸ் வந்து வீணா போயிடும். கரெக்டா? எஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ என்னோட ஒரு லஞ்சிலிருந்து ஒரு டே வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் என்னோட தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.